இந்தியாவுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக வந்துள்ள அமெரிக்க துணை அதிபருக்கு தில்லியில் சிவப்பு கம்பள வரவேற்பும் படைவீரர்களின் அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டுள்ளது. அவர் குடும்பத்துடன் வந்திருப்பது அனைவரையும் ஈர்த்துள்ளதுடன் கூடுதல் கவனத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வன்ஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக குடும்பத்துடன் இந்தியா வந்துள்ளார். தில்லி விமான நிலையத்தில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் அரசின் உயர் அதிகாரிகள் அவரை வரவேற்றனர். வன்சும் உஷாவும் முதலில் இறங்கி அரசு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். அதன் பின்னர் அவர்களின் பிள்ளைகளும் விமானத்திலிருந்து இறங்கினர். சிவப்பு கம்பளத்தில் நடந்து வந்த வன்ஸ் ராணுவ வாத்திய இசை முழங்க படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டார். விமான நிலைய வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பரதநாட்டியத்தையும் வன்ஸ் குடும்பத்தினர் கண்டு களித்தனர். அப்போது அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுடன் இருந்தார். வரவேற்பிற்கு பின்னர் அங்கிருந்து அக்ஷர்தாம் கோவிலுக்கு புறப்பட்டு சென்ற வன்ஸ் குடும்பத்தினர் அங்கு சிறப்பு வழிபாடு செய்தனர். அமெரிக்க துணை அதிபர் வன்ஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்த உஷா என்பவரை திருமணம் செய்துள்ளார். இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளன. உஷாவின் முன்னோர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். 4 நாள் பயணமாக இந்தியா வந்திருக்கக்கூடிய வன்ஸ் மேற்கு கோதாவரி மாவட்டம் வடலூரில் உள்ள உஷாவின் முன்னோர் வீட்டுக்கும் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஈஸ்டர் திருநாளை வாடிகனில் கொண்டாடிய வன்ஸ் குடும்பத்தினர் இத்தாலியின் ரோமிலிருந்து இந்தியாவுக்கு விமானத்தில் புறப்பட்டனர். அப்போது வன்ஸின் மகன்கள் இருவரும் பொம்மை வாளை வீசிய படியேறி விமானத்திற்கு சென்றனர். உறங்கும் மகளை தோளில் போட்டபடி வன்ஸ் விமானத்தில் ஏறினார். இன்று மாலையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். செவ்வாயன்று ஜெய்ப்பூருக்கும் புதனன்று ஆக்ராவுக்கும் செல்ல திட்டமிட்டுள்ளார். வியாழன் காலை இங்கிருந்து அமெரிக்காவிற்கு புறப்படுகிறார்.